Hello everyone, welcome to my channel. ஒரு போருக்கு போற ஒரு ராணுவ வீரட்ட போயிட்டு இந்த போருக்கு நீங்க போறீங்க போயிட்டு உயிரோட வருவீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி இருந்துமே எந்த தைரியத்துல நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இந்த போருக்கு நான் போறேன் போயிட்டு உயிரோட வரேன்னு தெரியாது. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம். எனக்கு பென்ஷன் தொகை வரும். அது மூலிமா அவங்க நான் உயிரோட இருந்து என்ன பண்ண முடியாதோ அது மூலிமா அவங்க நான் சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. என்னுடைய இந்த வாழ்நாளை முழுவதும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக நான் கொடுத்துட்டேன். இனி நான் வாழ்ந்தாலும் சரி நாட்டுக்காக, இறந்தாலும் அது நாட்டுக்காக அப்படின்னு அவனுடைய மன தைரியம் எங்கே தெரியுமா இருக்கு. ஒருத்தனுடைய மனம் பலவீனாகிறது ஒரே விஷயம் தாங்க. தான் இல்லாட்ட தன்னுடைய அம்மா அப்பா, தன்னுடைய குழந்தைகள் எக்ஸெட்ரா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை யாரு காப்பாற்றுவாங்க, இந்த ஒரு குழப்பமே அவங்களுக்கு இல்லவே இல்லை சுத்தமா. ஏன்னா தனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட பென்ஷன் தொகை வரும், அதை வச்சு அவங்க பொழைச்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதை ஒரு தைரியமா ஒரு பூஸ்டப்பா இருக்கு அவங்களுக்கு வைக்கலாம். இது மூலியமா பார்த்தீங்கன்னா எங்க எந்த போர் நடந்தாலும் முன்னிலை போயிட்டு சாகருக்கும் துணிகிற ஒரே நம்ம நாட்டை காக்குற ராணுவ வீரர் மட்டும்தான். இப்போ இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நியூவா மத்திய அரசு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அக்னிபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 17 வயசுலேருந்து 22 வயசுக்குட்பட்டவர்கள் ஜாயின் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த 4 வருஷம் தான். ஒரு வேலிடிட்டி என்ன ஜாப் வேலிடிட்டி 4 இயர்ஸுங்க. 4 வருஷம் மட்டும் அவங்க ஜாப் பண்ணலாம். அந்த 4 வருஷத்துக்கு மந்த்லி எவ்வளோ சேலரினா 30,000 40,000 வரைக்கும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு 30 to 40% பிடிச்சிக்கிறாங்க. ஒரு 30% பிடிச்சிட்டு 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகும்போது கையில் ஒரு 11 லட்சம் சம்திங் அந்த ரூபாய் பார்த்தீங்கன்னா கையில் கொடுப்போம். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள். அதை நான் அப்செட் பண்ணிக்கிறேங்க. உண்மைதாங்க. நம்ம வேலை அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா ராணுவத்துக்கு எந்த வித ஆளும் எடுக்கல. நிறைய பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்போ நமக்கு ஜாப் வரும், அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க? அவங்களே போயிட்டு இந்த அக்னிபத்தில் வேலை செய்ய சொல்றீங்களா? நான் தெரியாம கேட்குறேன். அது மட்டும் கிடையாது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவத்துக்குள்ள போயிடலாம், நாட்டுக்காக நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அனுதினம் கஷ்டப்பட்டு பல விஷயம் தியாகம் பண்ணி அவங்களாம் ஏஜ் எப்படி பார்த்தாலும் 22 23க்கு மேலே இருக்குங்க. 23க்கு மேலே இருக்கும்போது நீங்க இதுக்கு அனௌன்ஸ் பண்ண ஏஜ் 23க்குள்ள தான் சொல்லிருக்காங்க. 22 வச்சிருந்தாங்க. அது கூட இப்போ ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் இது பண்ணி 23 வச்சிருக்காங்க. 23 பத்தாதுங்க. உண்மையை சொல்ல போனா அவங்களோட ஒரு ஒர்க்கு நம்ம உள்ள போயிடலாம், நம்ம ராணுவத்து போல. அப்போ அவங்களுக்குலாம் என்ன இந்த அக்னிபத் திட்டம் சேர சொல்றீங்களா? இப்போ இந்த திட்டம் லான்ச் பண்ணது ஒரு இந்தியா ஒரு பலம் பொருந்திய ராணுவம் ஆகும். நிறைய பேருக்கு ஜாப் வேகன்சி கிடைக்கும். ஒரு 40,000க்கு மேற்பட்ட ஒரு ராணுவ வீரர்களை எடுக்க முடியும். ஓகே, இதை எல்லாத்தையும் நான் அப்செட் பண்ணிக்கிறேங்க. எல்லாமே குட்டு தான். ஆனா இதுல உள்ள மிகப்பெரிய மைனஸ், பல விஷயங்கள் மைனஸாவே இருக்கு. அதை எல்லாமே திருத்தி ஒரு கரெக்டான ஸ்கீமா நீங்க கொண்டு வரல. அதுதான் இது உண்மை. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்து இளைஞர்கள் அங்கங்கே பஸ் எரிக்கிறது, ட்ரெயின் மறியல் எக்ஸெட்ரா பல விதமா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன? அந்த ஸ்கீம் பிடிக்கலன்னு கிடையாதா? ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராணுவத்தில் ஒர்க் பண்றவங்களும் சரி, ஒர்க் பண்ண போறவங்களும் சரி, எல்லாருமே இறங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது கேட்டா ஒரு பக்கம் கேட்டா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எக்ஸெட்ரா அப்படி சொல்லுவீங்க. எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தெரியுங்களா, இது எதுக்காக முழுக்க பண்றாங்கன்னா, ஒரு ராணுவ வீரரோட நாட்டில் ஒரு 1 லட்சம் கோடிக்கு மேல மணி ஸ்பெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா அவங்க பென்ஷனுக்கா. ஏங்க நீங்க நாட்டுக்காக உயிரை விடுற ஒரு ராணுவ வீரர் பென்ஷன் தான் நீங்க மணியா பார்ப்பீங்களா? எவ்வளவோ நீங்க கட் பண்ணணும்னு நினைச்சா எவ்வளவோ பண்ணலாங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ந்த அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏ, எம்பி எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் பென்ஷன் நீங்கள் கட் பண்ணா அப்படின்னாலே மட்டுமே அதுக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணிடலாம். ஆனால் அதையெல்லாம் பண்ணாமல் நாட்டுக்காக போராடுற ஒரு இளைஞர்களோட இதை கட் பண்ணி அதை பென்ஷனை கட் பண்ணால் இன்னமும் பார்த்தீங்கன்னா வலு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை 4 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்களா, அதுக்கு முழுக்க பென்ஷன் எதுவுமே கிடையவே கிடையாது. இதுக்காக இந்த ஸ்கீம் மெயினாக லான்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி அந்த 4 வருஷத்தில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க? அப்படி 4 வருஷம் ஜாயின் பண்ணி பண்றான்னு வச்சுங்களேன், அப்போ உயிர் ஏதாவது போயிருச்சு, ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன இஷ்யூ? அதை பற்றி எங்கேயுமே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் மேலே ராணுவத்தில் கண்டினியூ பண்ணலாம்னு கேட்டால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அதில் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுவும் 25% அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ரொம்ப கம்மியான மெம்பரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வைக்கிறாங்க, 15 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பர்மனன்ட்னு எங்கேயுமே சொல்லல. அதுக்கப்புறம் 15 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்றாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்கீம் யாருக்கு தெரியுமா பெஸ்ட்டாக இருக்கும்? ஒருத்தர் ஹைஸ்கூல் முடிச்சிட்டாங்க, அவனுக்கு 17 18 வயசு தாங்க இருக்கும். அந்த மாதிரி இளைஞர்கள் ஜாயின் பண்ணாங்கன்னு வைங்களேன்,
அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஏன்னா அப்படின்னா அவங்க ஒரு 22 23 வயசுல இருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் வேகன்சி அதுவும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எங்கேயுமே சொல்லவே கிடையாது. நல்லா இருந்தால் அப்படின்னு தான் ஒரு மென்ஷன் ஒரு குறிப்பிட்டு தான் வைக்கிறாங்க மொழியா. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு உறுதியாக எங்கேயுமே சொல்ல ஓகேங்களா. அவங்களுக்கு செட் ஆகும். இப்போ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் ஜாபுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக 23 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பல வட மாநிலத்தில் வந்து போராட்டம் பண்ணுறதுக்குலாம் ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த அக்னிபத் ஸ்கீமை கொண்டு வரலாம், ஒரு மிகப்பெரிய ராணுவ படையை வந்து இந்தியா கண்டிப்பாக உருவாக்கும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த 4 வருஷம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன கேரண்டி கொடுக்குறீங்க? அதுதாங்க 4 வருஷம் ஒர்க் பண்ணி போய் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பேங்க்லையோ அல்லது ஒரு ஏடிஎம்ல வாட்ச்மேன் வேலை பார்ப்பான். நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். அவன் அந்த 4 வருஷம் மனநலவுன்னு சொல்லி எல்லாமே ஒரு இதாகணும். ஒரு அவன் ராணுவத்துக்குள்ள வந்துட்டு ஒரு தைரியமாக போராடுறானா எப்படி தெரியுங்களா? நமக்கு அப்புறம் பென்ஷன் வரும், நம்ம குடும்பத்தை வந்து யாரும் குடும்பத்துக்கு வந்து எந்த குறையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அர்ப்பணிச்சுட்டான் ஓகேங்களா. அதில் நீங்கள் கை வைக்கிறீங்கன்னு ஒரு நிதர்சனமான உண்மை அதுதான் ஓகேங்களா. எனக்கு இந்த வீடியோ வந்து யாருடைய மனதையும் புண்படுத்துறது கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் பேசுகிறேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம். இல்லட்ட இந்த ஹைஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இதில் வந்து ட்ரெயின் அனுப்புறதுனா கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தரோம், இது ஒதுக்கீடு தரோம். எந்த ஒரு வேலைக்காக இருக்கட்டும், ராணுவத்துலேருந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் எந்த ஒரு ஜாப்புக்கு மத்திய அரசு மாநில அரசு எக்ஸெட்ரா எதுக்கு போனாலும் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். அதில் வந்து ஜாதி மதம் வேறுபாடு எந்த ஒரு பாகுபாடுமே 100% பார்க்கக்கூடாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான் ஓகேங்களா, அவங்களுக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மென்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்களே இந்த ஸ்கீமை கொண்டு வரக்கூடாது, அவங்களுக்கு பழையபடி அந்த ராணுவத்துக்கான செலெக்ஷன் வச்சு அவங்க உள்ள இழுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கீம் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ வந்து உதாரணம் வந்து இப்போ நிறைய வட மாநிலத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு 6 மாதம் ட்ரெயின் பட்ட ஒரு இளைஞனாலேயோ ஒரு போரில் போயிட்டு கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இப்போ ரஷ்யா விச உக்ரைன் போர் நடந்து போயிட்டு இருக்குங்க, 100 நாள் மேலே தாண்டி போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு, ராணுவத்திலையும் சரி படைகளையும் சரி எக்ஸெட்ரா, அது வந்து மிகப்பெரிய படங்க. எல்லாரும் ஸ்டார்டிங்ல என்ன தெரியுமா சொன்னது, உக்ரைன்லாம் தாங்க பிடிக்காது படுத்துருன்னு சொன்னேன். ஆனால் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ரஷ்யாவோட பழைய சேனை பலம் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சு தாங்க வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரஷ்யா ஒரு அறிவிப்பு ஒரு விஷயம் சொல்லுங்க, நாங்கள் உக்ரைன் பழைய வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேரை வந்து நாங்கள் சாவடிச்சோம் அப்படின்னு அதுக்கு உக்ரைன் ஒரு அறிவிப்பு விடும், நாங்கள் 30,000 பேரை வந்து நாங்கள் சாவடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஷ்யாவோட தாக்குதல் வந்து பயங்கரமாக இருந்தாலும் உக்ரைன் வந்து தாக்கு பிடிச்சி இன்னமும் பார்த்தீங்கன்னா தன் நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு மெயினாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உக்ரைனில் வந்து இருக்கிற வீரர்கள் கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா ராணுவம் ஆயுதங்கள் எக்ஸெட்ரா நிறைய இருக்குது அந்த நாட்டில், அதனால தான் தாக்கு பிடிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் வந்து ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணிட்டு ஒருத்தர் உள்ளே இறங்கிட்டு அவர் போருக்கு நீங்கள் தயார் பண்ணீங்கன்னா எப்படி போய் போர் பண்ண முடியும், எப்படி ஒரு ராணுவத்தை ஒர்க் பண்ண முடியும், ராணுவ ரகசியங்கள் என்ன ஆகுது? ஏன்னா இதை பற்றி நம்ம ஒரு பெரிய லெவலில் யோசிக்க தேவையில்லை. நான் ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அவங்க தைரியமாக போராட தான் செய்வாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 வருஷம் போகும்போது நீங்கள் ஒரு உயர் பதவிக்கெல்லாம் கிடையாது, பேசிக்காக ஒரு ராணுவ வீரரை தான் நீங்கள் போய் சேருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கம்பல்சரி கிடையாது. அதில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை பொறுத்து தான். ஓகே கைஸ், இப்போது உங்களோட கேள்வி என்பதற்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருத்தர் ஜாப்புக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த அக்னிபத் திட்டம் வந்து நல்லதா கெட்டதா, இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். இதை பற்றி மேற்கொண்டு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை வேறு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் அவுட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல்.